வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப இனிய வருஷமா அமைய போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு ஆவரேஜா அமைய போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் டல்லா அமைய போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப இந்த புத்தாண்டு ராசி பலன் வரிசையில என்ன ராசிய பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷப ராசி அன்பர்கள் உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ரிஷபம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு மேலோங்கும். ரொம்ப ரொமான்டிக்கான பெர்சனாலிட்டீஸ், ரொம்ப லவ்வபிளான பெர்சனாலிட்டீஸ் தான். ரொம்ப அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், டீசென்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெர்சனாலிட்டீஸ். ஜென்ரலா வந்து பாருங்க, லவ் வந்து ரொம்ப பிடிக்கும் ரிஷபத்துக்கு. ரொம்ப லவ்வபிளா இருக்கிறது, ரொமான்டிக்கா இருக்கிறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். என்ன அப்படின்னா, லைஃப்ல வந்து பாருங்க நெறைய ரிஷப ராசி அன்பர்கள் ரொம்ப லவ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான லைஃப் பார்ட்னர்ஸ பெரும்பாலும் செலக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, "அம்மா என்னம்மா சாப்பிட்டியாம்மா? நீ என்னம்மா ரொம்ப டீசென்ட்டா இருக்கேம்மா ட்ரெஸ்ஸு. ரொம்ப அழகா இருக்கும்மா. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கம்மா." அப்படின்னு 3 நாள் பேசினா போதும் ஃப்ளாட். அதனால என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. பெரும்பாலும் நெறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அஷ்டமத்து ராசி, துலா ராசி அந்த மாரி கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய வந்து ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. ஆ எந்த அன்புக்காக ஏங்கி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, எந்த லவ், எந்த ரொமான்ஸ்க்காக ஏங்கி அவங்க கல்யாணம் பண்ணிக்காங்களோ, பெரும்பாலும் அந்த ரொமான்ஸ் வந்து நெறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதில்ல. இது 1. 2வது வந்து பாருங்க, இந்த ரிஷபத்துக்கு ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்கு. அது என்ன அப்டின்னா, எப்ப அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை பாதிக்கப்படுதோ, அப்ப "என்னையா நீ கேவலமா நெனச்ச? என்னையா அவமானப்படுத்தின? என்னோட டிக்னிட்டிய ஸ்பாயில் பண்ண" அப்டின்னு சொல்லிட்டு எப்டி ஆவாங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எரிமலையா வெடிப்பாங்க. அவங்க முன்னாடி உன் முன்னாடி நான் யாருன்னு காமிக்கிறேன், வாழ்ந்து காமிக்கிறேன். அப்படின்ற மாரி ஒரு பெரிய லெவல்ல அது ஒரு சேலஞ்சா எடுத்து வாழ்ந்து காமிப்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இது ரிஷபத்தினுடைய ஹிடன் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவா வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்ற பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்க அத்துணை ரிஷபராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இத கேட்டுட்டு இருக்க நெறைய ரிஷபராசி அன்பர்கள், நாங்களும் ரிஷபராசி தாங்க. எங்களுக்கு எங்க சுய ஒரு ஜாதகத்த நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும். நாங்க சில வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்டின்னா, நாங்க பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல இருக்கும். அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. பேசிக்கலாம். சரி. இப்ப இந்த ரிஷபத்துக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு? அப்டின்னா, நான் நெனச்சேன், நான் நெனச்சது நடக்குது. இது ஆவுமான்னு யோசிச்சேன். நான் யோசிச்சது நடக்குது. நான் யோசிக்காததும் நடக்குது. நான் நெனைக்காததும் நடக்குது. அ என்னென்னலாம் என்னோட கனவோ அதெல்லாம் நிறைவேறுது. என்னென்னலாம் நான் ஆசைப்பட்டனோ அது ஒண்ணு ஒண்ணா வந்து எனக்கு சக்சஸ் ஆவறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. இது கனவா, நினைவான்னே தெரியல. அப்டின்னு யோசிப்பீங்க. காரணம் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டது, கேட்காதது, நெனச்சது, நெனைக்காதது, யோசிச்சது, யோசிக்காதது அத்தனையும் நடக்கும். ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்க பிளானட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 அண்ட் 11 பொசிஷனுக்கு வராங்க அப்டின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10த் பொசிஷனுக்கும், கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்துக்கும். அதாவது ராகு வந்து தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவம். சனி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானம் இதுல வராங்க. பொதுவா நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்க பிளானட் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும்போது, நல்ல பாவத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அதனோட ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். பயங்கரமா குடுப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ராகு தொழில் ஸ்தானம் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவான். ஒரு பிரம்மாண்டம்னா என்னன்னா, நான் சாதாரணமா ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல வைத்தியம் பண்ணியிருந்தேன்ப்பா. நான் என்னமோ சிட்டிக்கு வந்தா நான் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டேன். அப்படின்ற மாரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல சனி. சனி குடுக்கறத யாராலயும் தடுக்க முடியாது. சனி தடுக்கிறத யாராலயும் குடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்ம. நிதர்சனமான உண்மை. இன்னும் இப்ப நீங்க ரிஷபமா இருக்கீங்க. உங்களுக்கு சனி தசை இருக்குன்னா, இன்னும் அமோகமா இருக்குங்க. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு இது கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2024ல வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ம குரு. ஆனா குருனோட பார்வை நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஜென்ம குரு வனத்திலே இந்த மாரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பார்வை நல்லா இருந்துச்சு. அப்படி கோப் அப் பண்ணீங்க. இப்ப இந்த அ 2025 மே மாசம் குரு பெயர்ச்சி, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம்.
தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போவாரு. அவரே பலமான இடத்துக்கு போறாரு. அவரோட பார்வை பலம் இதெல்லாம் வந்து பாருங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனரலா வந்து பாருங்க, இந்த பாப கிரகங்கள் வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுப்பாங்க. நெறைய சந்தர்ப்பங்கள குடுப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்த நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. நம்ம அத மிஸ் பண்ணோம். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. அதையும் மிஸ் பண்ணோம். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஃபுல்லும் உங்களுக்கு வாய்ப்புகள குடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப வருஷம் ஃபுல்லும் வாய்ப்புகள் குடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப வருஷம் ஃபுல்லும் நாங்க வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிக்கலாமா? அது வந்து செய்யக்கூடாது. ஒரு 1, 2 ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒண்ணே ஒண்ணு இருக்கும்போது வேற வழி இல்லாம அத நம்ம செலக்ட் பண்ண வேண்டி வரும். ஒரு 4, 5 ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இத விட இது பெட்டர். இத விட இது பெட்டர். எது ரொம்ப பெஸ்ட்டோ அத நம்ம வந்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி எது ரொம்ப பெஸ்ட்டோ அத எடுத்துட்டு நீங்க யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த 2025ஆம் வருஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். ரிஷபம் இவ்ளோ நாள் வந்து எப்படி இருந்தீங்கன்னா, ஒரு குடத்துக்குள்ள இருக்க விளக்கு மாதிரி. ஒரு குடத்துக்குள்ள விளக்கேத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதனோட வெளிச்சம் வெளிய தெரியாது இல்லைங்களா? அந்த விளக்க எடுத்து வெளிய வச்சுட்டு, பெரிய கண்ணாடி வச்சுட்டா, அது எப்படி பிரதிபலிக்கும் அதனோட வெளிச்சம். அந்த மாதிரி காலகட்டம் இந்த 1 வருட காலகட்டம். ஸோ, மிஸ் பண்ணாம கரெக்ட்டா பிளான் பண்ணி, அந்த பிளான பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ரிஷபம் ஜெயிக்கிறதுக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.